ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்திருக்குங்க. சாமி தரிசனத்துக்காக வெறும் 12 மணி நேரம் தாங்க ஆகுது. ஆனால் நேற்று மிக அதிகபட்சமான உண்டியல் காணிக்கை வசூல் வந்திருக்குங்க. அதை பற்றி விவரமாக பார்க்கலாம். மற்றபடி நவம்பர் மாதத்துக்கு புக்கிங் பற்றி விளக்கத்தை பார்க்கலாம். அது போக என்னென்ன அப்டேட் இருக்கோ அனைத்தும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் மதியம் 3 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயம். 12 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் தேவையற்றது. லைனில் வேணால் கூட்டுட்டு போகலாம். எந்தெந்த இடங்களில் வசதியாக இருக்குன்னா, திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்ற பக்தர்கள் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்திலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர்ற பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் நல்லா வசதியாக இருக்கும். கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்குது. பிக்கெஸ்ட் பார்க்கிங், காரில் போகிறவங்க ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் என்ற கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறேன். நேற்று மதியம் 3 மணிக்கு 14,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 12 மணிலேருந்து சில நேரங்களில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 11 மணிலேருந்தே கியூலையில் அனுமதிக்கிறாங்க. நேற்று மதியம் 3 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட்டின் எண்ணிக்கை 14,000 டிக்கெட் எண்ணிக்கை. முடிந்தது இரவு 7:50. ஆரம்பித்து ஒரு 5 மணி வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே பக்தர்கள் கூட்டம் வர டிக்கெட் வாங்கிட்டு போகிற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த 3 இடங்கள்லையும் மிக குறைவான கூட்டம்னா அது பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம்ன்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்று மதியம் 3 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும். ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் ஸ்ரீவாரிமேட்டில் தரதில்லை. திருப்பதி பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. 3,000 டிக்கெட் நேற்று மதியம் 3 மணிக்கு கொடுத்தாங்க. அந்த டிக்கெட்டை இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கு ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டில் நடந்து போகும்போது டிக்கெட்டை 1,200 டிக்கெட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். இரவு 8:30 மணி நிலவரப்படி 2,052 டிக்கெட் இருந்தது. நடுராத்திரி வரைக்கும் டிக்கெட் இருந்ததாக தகவல் இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் டிக்கெட் இருந்துச்சுன்ற தகவலை உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை, அதாவது 19/8/2025 அன்று 76,033 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 26,905 பேர் மொட்டை அடித்ததாகும். மிக அதிகபட்சமாக 5,30,00,000 5,30,00,000 நேற்று உண்டியல் காணிக்கை வந்திருக்குது என்றும் 30 குடன்களை நேற்று பக்தர்களை தக வச்சதாகவும் 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 2 முதல் 2.5 மணி நேரம் வரையும். இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நவம்பர் மாதத்துக்குண்டான லக்கி டிப் செலெக்ஷன் 18ஆம் தேதி தொடங்கி இன்று காலை 10 மணிக்கு முடிவடைந்தது. 20ஆம் தேதி காலை. அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த நம்பர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக. பக்தர்கள் சுப்பிரபாத தரிசனத்துக்கு தான் அதிகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தோமாலை சேவை, அதுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனை சேவை, அதுக்கு அடுத்தபடியாக தான் அச்சுதல பாத பத்மர சேவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்று மதியம் 12 மணிக்கு யார் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்கவுங்களுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த பேமெண்ட் லிங்கில் போய் எந்த சேவையில் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதை பேமெண்ட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸோட ஒரு டிக்கெட் அனுப்பப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நீங்கள் ஆப்பில் ஃபுல் டீட்டெயில் இருக்க பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நாளை காலை நவம்பர் மாதத்துக்குண்டான புக்கிங் மீண்டும் தொடங்குகிறது. என்ன புக்கிங்னா, நாளை காலை 10 மணிக்கு 21/8/2025 அன்று காலை 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஒரு நபர்களுக்கு ₹500. அதிகபட்சமாக 2 நபர்கள் புக் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரத்தில் தரிசனம் செஞ்சிடலாம். திருமலையில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சரஸ்தர தீபாரண சேவை, இந்த சேவை எல்லாமே லைவாக திருமலையில் பார்த்துட்டு தரிசனம் பார்க்கலாம். சேவை வேணாலும் சேவை விட்டுடலாம். தரிசனம் சீக்கிரமாக பார்த்தலாம். சுபதம் இன்டர்வியூ தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி நவம்பர் மாதத்துக்கு உண்டானது நாளை மதியம் 3 மணிக்கு விக்சல் சேவா தரிசன டிக்கெட், அதாவது கல்யாண உற்சவம், ஆர்ஜித சேவா, சலசல தீபாவளி சேவை, இந்த சேவை எல்லாமே மொபைலில் பார்த்துட்டு தரிசனத்தை மட்டும் டேரெக்டாக போய் ₹300 தரிசன கியூ லைன் வழியாக போகணும். இதுவும் குறைஞ்சபட்சம் 1 நபர்களோ அதிகபட்சம் 2 நபர்களோ புக் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி நாளைக்கு, அதுக்கு மறுநாள் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு அங்கப்பிரதேசம் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேனல் ரிலீஸ் பண்ணுறாங்க. 25ஆம் தேதி
25ஆம் தேதி காலை 10 மணிக்கு 300 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 25ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதியோட ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரூம் புக்கிங் புக் பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஆஃப்லைனில் ரூம் புக்கிங் கேட்குறீங்க, திருமலையில் தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க சிஆர்ஓ ஆஃபீஸில். ஈவினிங்கில் ஒரு 90% இருக்க வாய்ப்புகள் குறைவு, 10% ஈவினிங்கில் இருக்க வாய்ப்புகள் உண்டு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலையில் ரூம் புக்கிங் தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. திருப்பதியில் ரூம் புக்கிங் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசில் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் கோவிந்தராஜசாமி சத்திரம் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, மிக விரைவில் முடிஞ்சதுன்னா பக்தர்கள் பயனடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் உடனுக்குடன் கொடுக்குறோம். தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.